உடம்பெல்லாம் தண்ணீர் வந்து உன்னை மட்டும் விரிச்சது ராசாவே ஏ ராசாவே ராசாவே ஏ ராசாவே ஒரு பெண்ணாக பிறந்த தாய் வீட்டுக்கு போவாங்களா உகந்த வீட்டுல இருந்து எதற்காக அம்மா வீட்டுக்கு போனா பணம் கொடுப்பாங்க நகை கொடுப்பாங்க இல்ல ஏதாவது ஜாமான் தட்டு வாங்கிட்டு வரலான்னு போவாங்களா இல்லவே இல்லம்மா பிறந்த வீட்டுக்கு போய் தாய் மடியில படுத்து தன்னுடைய குறைகளை சொல்லி அழுதா கஷ்டம்லாம் தீர்ந்து போன்றதுக்காக தான் போவாங்களே தவிர வேற எதற்காகவும் போக மாட்டாங்க. அப்பேற்பட்ட தாய் வீடு கூட எனக்கு இல்லாம போய்விட்டது. நான் யாரிடம் போய் சொல்லி அழுவா அம்மா 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 என் அம்மா அம்மா 10 மாசம் என்ன சுமந்து பாராமே கஞ்சி தண்ணி இல்லாமே பாலு சோறு ஊட்டி வளர்த்தே அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாதோ சும்மா ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாதோ சும்மா ஒரு பொங்கி கொடுத்து
யாருக்கும் என்னை போல நிலைமை வரக்கூடாது அம்மா. இப்பேற்பட்ட நிலை ஏற்பட்டதற்கு யாரு காரணம்? என்னதான காரணம்? அண்ணன் சரியா இருந்தா எனக்கு இப்பேற்பட்ட நிலை வந்திருக்குமா? என் தாய் இல்ல, தந்தை இல்ல, இருவரும் காட்சி யாத்திரைக்கு போனவங்க வரவே இல்லையே. இந்த பாவி ஜென்மம் எதற்காக பெண்ணாக பிறக்க வேண்டும்? அப்படியே பெண்ணாக பிறந்து எதற்காக இந்த பூமியில் வாழ வேண்டும் அம்மா? பெண்ணாக பிறந்ததுக்கு பதிலாக ஒரு பிடி மண்ணாக பிறந்திருந்தார் இந்த பூமியில் ஒரு குயவனுக்கு பானை செய்வதற்காக உபயோகப்பட்டு இருப்பேன் அம்மா. அப்படிப்பட்ட பெண்ணாக பிறக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல, ஒரு பிடி மண்ணாக மறுபடியும் பிறந்திருந்தாலே இந்த மண் மீது புல் குடிச்சு குறைத்திருக்குமே. வாய் இல்லாத ஜீவன்கள் அனைத்தும் பசியாறி இருப்பார்களே. என் நிலைமை யாருக்கு வரக்கூடாதப்பா. என் தாய் தந்தையர்கள் அனைவரும் விட்டு சென்று விட்டார்கள் என்ற யாரிடம் போய் என்னுடைய குறையை சொல்லி கருப்பசாமி கண்ணை குத்து முன்னே என்ன சோறு ஊட்டி வளர்த்தீங்க. அடுத்த ஒரு ஜென்மத்திலே நீங்க என் புள்ளைய பொறுக்கணும். உங்க கிட்ட பட்டு கடனே நான் வந்து அடிக்கணும். அடுத்த ஒரு ஜென்மத்திலே நீங்க என் பிள்ளையா பொறுக்கணும். உங்க கிட்ட பட்டு கடனே நான் வந்து அடிக்கணும். காத்தடித்தா நோய் முன்னே பொத்தி பொத்தி வளர்த்தீங்க. கருப்பசாமி கண்ணை குத்து முன்னே சொல்லி சொல்லி வளர்த்தீங்க. அடுத்த ஒரு ஜென்மத்திலே நீ என் புள்ளைய பொறுக்கணும். உங்க கிட்ட பட்டு கடனே நான் வந்து அழைக்கணும். அடுத்த ஒரு ஜென்மத்திலே நீங்க என் புள்ளைய பொறுக்கணும். உங்க கிட்ட பட்டு கடனே நான் வந்து அழைக்கணும். காத்தடிச்சா நோய் முன்னே பொத்தி பொத்தி வளர்த்தீங்க. நான் பிறந்து எந்த பயனும் கிடையாது. நான் கட்டிய கோட்டைகள் அனைத்தும் மண்மேடாக போய்விட்டது ஆண்டவா. நான் யாரிடம் போய் சொல்லி அழுவேன்? எனக்குன்னு யார் இருக்கிறாங்க அம்மா? நான் இந்த நாட்டில் இளவரசியாக வளம் வந்தேனே.
இப்ப இந்த நான் கொஞ்சம் அமைதியா இருக்கணும் ப்ளீஸ். கூட முடியாத நிலைமையில நான் இருக்கிறேன் ஆண்டவா. சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாத இந்த நிலைமை யாருக்கு வரக்கூடாது. நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே. உண்ணும் உணவில் விஷத்தை கலந்தேனா, குடிக்கும் நீரில் மண்ணை அள்ளி கொட்டினேனா, இல்லை யார் குடியேனும் கெடுத்தேனா? எந்த பாவத்தையும் செய்யாத எனக்கு இப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டு விட்டது. அம்மா அதோ தெரிகிறது அம்மன் ஆலயம். அந்த அம்மன் ஆலயத்தில் சென்று அந்த அம்மனுக்கு முறையிட்டால் ஏதேனும் என் கஷ்டம் தீர்கிறதா என்று பார்க்கலாம் அம்மா. நான் சென்று வருகிறேன் அம்மா அம்மா அம்மா.